வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சிமெட்ரிக் டென்சார் அசிமெட்ரிக் டென்சார். இது ரெண்டு இடையில உள்ள டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, ரைட். சிமெட்ரிக் டென்சார் அசிமெட்ரிக் டென்சார்னால் என்ன அதை பார்ப்போம். சிமெட்ரிக்னால் நமக்கு தெரியும் என்ன மீனிங். சிமெட்ரிக் அப்படின்னா என்ன, அசிமெட்ரிக்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக்னால் என்ன சொல்லுவோம், ஒரு லெமன் இருக்குது, அதை 2 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒரு பார்ட் வந்து இந்த மாதிரி தெரியும், இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இதை எப்படி ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் தெரியும். ஸோ சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட், சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே சிமெட்ரிக் அசிமெட்ரிக் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் டென்சார்னால் என்ன. இப்போ ஒரு டென்சார்னால் அதுக்கு வந்து இண்டிசஸ் இருக்கும் இல்லையா. அதில் நம்ம படித்தோம் கான்ட்ரவரியன்ட் இண்டிசஸ், கோவேரியன்ட் இண்டிசஸ்னு பார்த்தோம். இப்போ எனி டூ கான்ட்ரவரியன்ட் இண்டிசஸ் ஆர் எனி டூ கோவேரியன்ட் இண்டிசஸ் வந்து எனி டூ கான்ட்ரவரியன்ட் ஆர் எனி டூ கோவேரியன்ட் இண்டிசஸ் when they are interchanged, if there is no change in the டென்சாரோட சைன்லேயோ அதனுடைய மேக்னிடியூட்லேயோ எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னா then the tensor is called symmetric tensor. அப்படி இண்டிசஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப when the two indices, that is covariant or contravariant, when the two indices are altered, அப்போ if the sign changes then the tensor is called asymmetric tensor, anti-symmetric tensorனு சொல்லலாம், or skew symmetric tensorனு சொல்லலாம். skew symmetric tensorனாலும் asymmetric tensorனாலும் ஒன்று தான். ஓகே, அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறோம், if two contravariant, இதுதான் டெஃபினேஷன், if two contravariant or covariant, ஏதாவது ஒன்று தான். கான்ட்ரவரியன்ட்னா ரெண்டுமே கான்ட்ரவரியண்ட்டாக இருக்கணும், கோவேரியன்ட்னா ரெண்டுமே கோவேரியண்ட்டாக இருக்கணும். இண்டிசஸ் can be interchanged without altering the tensor. அந்த டென்சாரில் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல், without altering the tensor. Without altering the tensor. Okay, then the tensor is called symmetric tensor. இதுதான் சிமெட்ரிக் டென்சார்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒன் இப்போ ஏ மியூ காமா இப்படி ஒரு டென்சார் இருக்குது. இது என்ன டென்சார், கான்ட்ரவரியன்ட் இல்லையா, ரெண்டு இண்டிசஸுமே கான்ட்ரவரியன்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இண்டிசஸை ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறேன். மியூ காமா அப்படிங்கிறத காமா மியூன்னு எழுதுகிறேன். காமா மியூ ஆர்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஆல்டர் பண்ணியிருக்கேன். டூ கான்ட்ரவரியன்ட் இண்டிசஸ் ஆர் ஆல்டர்ட், சைன் எதுவும் சேஞ்ச் ஆகலை இப்போ. ஸோ தே ஆர் ஈக்குவல், நோ சேஞ்ச் இன் சைன், நோ ஆல்ட்ரேஷன் இன் த டென்சார். இண்டிசஸ் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப இதனுடைய மேக்னிடியூட்லேயோ சைன்லேயோ சேஞ்ச் வரல, அதனால் இதை வந்து சிமெட்ரிக் டென்சார்னு சொல்கிறோம். அதேமாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது கான்ட்ரவரியன்ட்டுக்கு மாதிரி கோவேரியன்ட் எழுதுறேன். இதே டூ இண்டிசஸ் மியூ காமா வந்து கோவேரியண்ட்டாக இருந்ததுன்னா மியூ காமா ஈக்குவல் டு ஏ காமா மியூ இப்படி எழுதலாம். திஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் சிமெட்ரிக் டென்சார். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். இது கான்ட்ரவரியன்ட், இது கோவேரியன்ட். இன்னொன்று மிக்ஸ்டு டென்சாராக எழுதுகிறேன். எப்படி மிக்ஸ்டு டென்சார், ஏ லாம்டா ஓகே மியூ காமா சிக்மா. இது வந்து என்னது, மிக்ஸ்டு டென்சார். ஏன்னா 3 இண்டிசஸ் வந்து கான்ட்ரவரியன்ட், இது வந்து கோவேரியன்ட். இப்போ இதை வந்து இண்டிசஸோட ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஏ லாம்டா தட் இஸ் இது அப்படியே தான் இருக்குது, லாம்டா அப்படியே தான் இருக்குது. இந்த மியூ காமா சிக்மாவை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, காமா மியூ சிக்மான்னு சேஞ்ச் பண்ணுறேன். காமா மியூ சிக்மா, இது ஃபஸ்ட்டு 2 இண்டிசஸை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆர்டர், அப்போ சைன் சேஞ்ச் ஆகலை. ஸோ இது வந்து என்னது, சிமெட்ரிக் டென்சார். ஓகே, இதே ஆன்டிசிமெட்ரிக் டென்சார் ஆர் அசிமெட்ரிக் டென்சார் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் டென்சார்னா என்ன சொன்னோம், இஃப் த டூ when the two contravariant or covariant indices
when the two contravariant or covariant indices are altered okay, alter பண்றப்ப if the sign changes in the tensor, okay, if the sign of the tensor changes, if the sign of tensor changes, then the tensor is called the tensor asymmetric tensor or skew symmetric tensor னு சொல்லலாம். asymmetric or skew symmetric tensor. okay, ஸோ சைன் சேஞ்ச் ஆகும். ஆர்டர் இண்டிசஸோட ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறப்போ சைன்ஸ் சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது வந்து நமக்கு அசிமெட்ரிக் டென்சார் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக் டென்சார். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதே எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் ஏ மியூ காமா, இது ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறேங்க. காமா மியூன்னு எழுதுகிறப்ப என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் சைன் வருது. ஏ காமா மியூன்னு எழுதுறேன். ஸோ நெகட்டிவ் சைன் வந்துடுது. அதனால் வந்து என்னது சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து அசிமெட்ரிக் டென்சார். இதே கோவேரியண்ட்டுக்கு எழுதலாம். என்னது ஏ மியூ காமா ஈக்குவல் டு மைனஸ் ஏ காமா மியூ இப்படி எழுதலாம். அதே தான் மிக்ஸ்டு டென்சார் இதுக்கும். இங்கே வந்து என்ன ஆகும், ஏ லாம்டா மியூ காமா சிக்மா ஈக்குவல் டு மைனஸ் ஏ லாம்டா காமா மியூ சிக்மா இப்படி எழுதலாம். ஸோ இங்கே எல்லாமே வந்து when the order of the tensor, order of the indices changes, altered, interchange பண்ணுறப்ப இல்லையா, indices வந்து interchange பண்ணுறப்ப sign of the tensor changes. ஸோ இது வந்து அசிமெட்ரிக் டென்சார். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக்கும் அசிமெட்ரிக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கங்க. ரைட், நெக்ஸ்ட்டு மீதி உள்ள டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். Next important point என்னன்னா, the symmetric property of the tensor is independent of coordinate system. Next point, symmetric property of the tensor is independent of coordinate system. அப்படின்னா என்னது, when the tensor is changed from one system to other system, coordinate system வந்து சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா. நம்ம நிறைய சிஸ்டம் பார்த்தோம் இல்லை, கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், போலார் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்கிறோம்ல, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த மாதிரி கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகிறப்ப சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ இந்த சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ். ஓகே, அதான் மீனிங். சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் நாட் அஃபெக்டட் வென் த கோஆர்டினேட் சிஸ்டம் சேஞ்சஸ். எல்லா கோஆர்டினேட் சிஸ்டம் ஒரு டென்சார் வந்து ஒரு டென்சார் சிமெட்ரிக். இஃப் அ டென்சார் இஸ் சிமெட்ரிக் இன் ஒன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா இட் வில் பி சிமெட்ரிக் இன் ஆல் த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ். அப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகாது. ஓகே, இதே தான் வந்து அசிமெட்ரிக் டென்சார் இருக்கும். ஸோ அசிமெட்ரிக் டென்சாரும் ஸோ அசிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ independent of coordinate system. Asymmetric property is also independent of coordinate system. இதனால் கோஆர்டினேட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதுனால அசிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியும் ஆல்ட்ரு ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆர் அசிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி இது ரெண்டும் வந்து எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, when the two indices are interchanged, அந்த ரெண்டு இண்டிசஸும் என்னென்னது எடுத்தால் ரெண்டுமே கான்ட்ரவேரியண்ட்டாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே கோவேரியண்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒன்று கான்ட்ரவேரியண்ட் ஒன்று வந்து கோவேரியண்ட் அப்படி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகே, ஸோ அப்போ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா
we can say that a tensor is symmetric with respect to two contravariant indices or two covariant indices. ஒன்று கான்ட்ரவரியன்ட் ஒன்று கோவேரியன்ட்டுங்க மாதிரி அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது நெக்ஸ்ட் பாயிண்ட். அப்போ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி cannot be defined with respect to one contravariant. Next point, symmetric property cannot be defined with respect to one contravariant and one covariant index. ஒன்று கான்ட்ரவரியன்ட் ஒன்று கோவேரியன்ட் இண்டெக்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்து சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ரெண்டுமே கான்ட்ரவரியன்ட்டாக இல்லை ரெண்டுமே கோவேரியண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஒன்று கான்ட்ரவரியன்ட் ஒன்று கோவேரியண்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா the property cannot be preserved after a coordinate transformation. நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன சொன்னோம், சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகாதுன்னு சொன்னோம். அது எப்போ ரெண்டுமே கான்ட்ரவரியன்ட் ரெண்டுமே கோவேரியன்ட் எடுக்கிறப்ப. பட் இந்த மாதிரி எடுத்தால் ஒன்று கான்ட்ரவரியன்ட் ஒன்று கோவேரியன்ட் எடுத்தோம் அப்படின்னா the symmetric property will be affected when the coordinate system is transformed. ஸோ அதுதான் சொல்கிறோம். ஸோ பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா the symmetric property cannot be preserved. Symmetric property cannot be preserved. Cannot be preserved எப்போ, after coordinate transformation. After coordinate transformation. ஓகே, இதே தான் எதுக்கும் சேம் பாயிண்ட் சிமிலர் ரிப்பீட் ஆகும். இதே பாயிண்ட்டு இங்கேயும் வரும். அசிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிக்கும் இதே பாயிண்ட் வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா, இப்போ ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். என்ன சொல்லியிருக்கோம், சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொன்னோம். அது எப்போன்னா ரெண்டுமே கான்ட்ரவரியன்ட் ரெண்டுமே கோவேரியன்ட் இண்டிசஸாக எடுத்துக்கிட்டால் தான். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ எப்போ வந்து சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகும், ஒன்று கான்ட்ரவரியன்ட் ஒன்று கோவேரியன்ட் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கோஆர்டினேட் சிஸ்டம் சேஞ்ச் ஆகிறப்ப அஃபெக்ட் ஆகும். அதனால தான் ரெண்டுமே கான்ட்ரவரியன்ட் அல்லது ரெண்டுமே கோவேரியண்ட்டாக எடுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டு நோட் பண்ணிங்க. ரைட், next few more points. என்ன சொன்னோம், ஒன்று வந்து கோவேரியன்ட் ஒன்று கான்ட்ரவரியன்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் அப்ளிகபிள்னு பார்த்தோம் இல்லைங்களா. பட் இந்த குரோனக்கர் டெல்டா மட்டும் எக்ஸப்ஷன். எதுக்கு, சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. குரோனக்கர் டெல்டா நம்ம பார்த்தோம்ல, குரோனக்கர் டெல்டா அது டெல் மியூ வி, இது வந்து குரோனக்கர் டெல்டான்னு சொன்னோம். இந்த குரோனக்கர் டெல்டா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்று வந்து கான்ட்ரவரியன்ட் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து கோவேரியன்ட் இண்டெக்ஸ், இப்படி தானே. இப்போ இது வந்து சிமெட்ரிக் தான், இது மட்டும் எக்ஸப்ஷன். திஸ் இஸ் சிமெட்ரிக். நம்ம என்ன சொன்னோம், சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ரெண்டுமே கான்ட்ரவரியன்ட் இண்டிசஸாக இருக்கும் இல்லை ரெண்டுமே கோவேரியன்ட் இண்டிசஸாக இருக்கணும்னு சொன்னோம். பட் இந்த குரோனக்கர் டெல்டா மட்டும் எக்ஸப்ஷன். ஸோ குரோனக்கர் டெல்டா இஸ் அ மிக்ஸ்டு டென்சார். ஏன்னா இது ஒன்று கான்ட்ரவரியன்ட் இண்டெக்ஸ் ஒன்று கோவேரியன்ட் இண்டெக்ஸ். இட்ஸ் அ மிக்ஸ்டு டென்சார் விச் இஸ் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு இண்டிசஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். குரோனக்கர் டெல்டா இஸ் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு த டூ இண்டிசஸ். இது வந்து எக்ஸப்ஷன். ஒன்று கான்ட்ரவரியன்ட் ஒன்று வந்து கோவேரியன்ட். ரைட், அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா சிமெட்ரிக் டென்சாருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு சிமெட்ரிக் டென்சார் ஆஃப் ரேங்க், சிமெட்ரிக் டென்சார் ஆஃப் ரேங்க் 2, ரேங்க் வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். ரேங்க் 2ன்னு என்ன அர்த்தம், there are two indices. ஓகே, ஸோ சிமெட்ரிக் டென்சார் ஆஃப் ரேங்க் 2 இன் n டைமென்ஷனல் ஸ்பேஸ். அது எத்தனை டைமென்ஷன் தெரியாது, ஜென்ரலாக n டைமென்ஷனல் ஸ்பேஸ். n டைமென்ஷனல் ஸ்பேஸ் அது 3 டைமென்ஷனாக இருக்கலாம், 2 டைமென்ஷனாக இருக்கலாம். n டைமென்ஷனல் ஸ்பேஸ் has at most
as at mostனா maximum value at most எவ்வளோ காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா at most n into n plus 1 by 2 independent components எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது. ஓகே, சிமெட்ரிக் டென்சார் ஆஃப் ரேங்க் 2 அப்படின்னா அதுக்கு n டைமென்ஷனல் ஸ்பேஸில் எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கும் இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ்னால் n into n plus 1 by 2. இதே பாயிண்ட் அசிமெட்ரிக் டென்சாருக்கு என்ன வரும்? அசிமெட்ரிக் டென்சாருக்கு என்ன வரும் அப்படின்னா அசிமெட்ரிக் டென்சார் ஆஃப் ரேங்க் 2 இன் n டைமென்ஷனல் ஸ்பேஸ் எத்தனை இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ் அட் த மேக்ஸிமம் அப்படின்னா இங்கே வந்து n into n minus 1 by 2 ஞாபகம் வச்சு n into n minus 1 by 2. அசிமெட்ரிக் டென்சார் of rank 2 in n dimensional space has at most n into n minus 1 by 2 independent components. இது difference. இந்த chronocal delta-க்கு இங்கே எதுவும் பாயிண்ட்ஸ் வராது. ஓகேயா, இது வந்து சிமெட்ரிக். chronocal delta-ங்கிறது சிமெட்ரிக். ரைட், இதை நோட் பண்ணிக்கங்க. ரைட், few more points in asymmetric tensor. Symmetric tensorக்கு இவ்வளோ தான் பாயிண்ட்ஸு. asymmetric tensorல இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். asymmetric tensorல என்ன அப்படின்னா எப்போ வந்து சைன் சேஞ்ச் ஆகுது அதை பேஸ் பண்ணி ஒரு ஜென்ரல் பாயிண்ட். எ கான்ட்ரவேரியன்ட் ஆர் கோவேரியன்ட் டென்சார், எ கான்ட்ரவேரியன்ட் ஆர் கோவேரியன்ட் டென்சார், கான்ட்ரவேரியன்ட் ஆர் கோவேரியன்ட் டென்சார் இஸ் அசிமெட்ரிக் எப்போ சொல்கிறோம்? இஃப் இட்ஸ் காம்போனன்ட்ஸ் சேஞ்ச் சைன், இஃப் இட்ஸ் components change sign. எப்போ சைன் சேஞ்ச் ஆகும் அசிமெட்ரிக் டென்சாரில் அப்படின்னா அண்டர் ஆட் பெர்முட்டேஷன். அண்டர் எப்போ சைன் சேஞ்ச் ஆகுது? சேஞ்ச் சைன் அண்டர் ஆட் பெர்முட்டேஷன். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஆட் பெர்முட்டேஷன் அப்போ தான் சைன் சேஞ்ச் ஆகுது. ஓகேயா, ஆட் பெர்முட்டேஷன் ஆஃப் இட்ஸ் இண்டிசஸ், ஓகேயா, அப்போ தான் ஆட் பெர்முட்டேஷனில் சைன் சேஞ்ச் ஆகுது. அண்ட் டு நாட் சேஞ்ச் சைன், கான்ட்ரவேரியன்ட் ஆர் கோவேரியன்ட் டென்சார் அசிமெட்ரிக் அப்படின்னா இட் won't சேஞ்ச் சைன். எப்போ அப்படின்னா அண்டர் ஈவன் பெர்முட்டேஷன் ஆஃப் இட்ஸ் இண்டிசஸ், அண்டர் ஈவன் பெர்முட்டேஷன் ஆஃப் இட்ஸ் இண்டிசஸ். ஸோ ஈவன் பெர்முட்டேஷனில் சைன் சேஞ்ச் ஆகுது, ஆட் பெர்முட்டேஷனில் சைன் சேஞ்ச் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் ஏ மியூ காமா சிக்மா, இது ஒரு டென்சார் இல்லையா? இது பாருங்கள், இது மூணுமே இது என்ன டென்சார்? இது வந்து கான்ட்ரவேரியன்ட் டென்சார் இல்லையா? 3 இண்டிசஸுமே கான்ட்ரவேரியன்ட். ஸோ கான்ட்ரவேரியன்ட் டென்சார். இப்போ இதை வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா மியூ ஃபஸ்ட்டு 2 இண்டிசஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இது வந்து அசிமெட்ரிக் டென்சாருங்கிறனால சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ காமா மியூ சிக்மா. ஓகே, நெக்ஸ்ட்டு எகெயின் இது இந்த டென்சாரோட இண்டிசஸை ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? எகெயின் இது ஆர்டர் சேஞ்ச் பண்ணால் ஏ காமா மியூ சிக்மாவுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? இந்த 2 இண்டிசஸோட இதை ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ காமா அப்படியே வச்சுக்கிட்டேன். எகெயின் எதை சேஞ்ச் பண்ணுறேன்? இங்கே பாருங்கள், மியூ காமாவுக்கு பதிலாக மியூ சிக்மாவுக்கு பதிலாக சிக்மா மியூன்னு எழுதுறேன். ஓகேயா? இப்போ வந்து என்ன ஆகும்? இதை சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன, இதுக்கு ஒரு மைனஸ் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் ஆயிடுச்சுமா. ஒரு தடவை இண்டெக்ஸ் ஒரு 2 இண்டிசஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும்? சைன் வந்து சேஞ்ச் ஆகும், மைனஸ்.
இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். இங்கே எகைன் இண்டிசஸை சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கு ஒரு மைனஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆடுக்கு வந்து நமக்கு வந்து என்னது ஆடு பெர்முடேஷன் அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் சைன். ஏன் ஆடு பெர்முடேஷன் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து என்னது ஃபஸ்ட்டு இல்லையா 1 ஃபஸ்ட்டு பெர்முடேஷன், அது வந்து ஆடு பெர்முடேஷன். இது வந்து செகண்ட் பெர்முடேஷன் இல்லையா, செகண்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் ஈவன். அதனால் நமக்கு வந்து என்னது சைன் வந்து பாசிட்டிவாக வருது. டூ நாட் சேஞ்ச் சைன்னா என்னது இதே சைன் பாசிட்டிவ் அப்படியே வருது 2ங்கிறதுனால. இது வந்து 1, இது வந்து 2. எகைன் 3க்கு வரப்போ என்ன ஆயிரும், இன்னொரு ஆல்ட்ரேஷன் பண்ணோம்னா என்ன ஆயிரும், எகைன் மைனஸ் சைன் வருமா. அப்போ 1, 3, 5, 7 இந்த மாதிரி ஆட் பெர்முடேஷனுக்கு எல்லாமே வந்து சைன் சேஞ்ச் ஆகும். ஈவன் பெர்முடேஷனுக்கு எல்லாமே வந்து சைன் சேஞ்ச் ஆகாது. இதில் அசிமெட்ரிக் டென்சாரில் சைன் சேஞ்சஸ்னாவே அசிமெட்ரிக் தான், சிமெட்ரிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால தான் இதுக்கு மட்டும் இந்த பாயிண்ட் சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிங்க. இப்போ இது இல்லாமல் few more points in asymmetric tensor. Next, if asymmetric tensor has rank R, இதோட rank வந்து asymmetric tensor தான் அந்த பாயிண்ட். If rank R, இதோட rank வந்து R rankனா என்னன்னு தெரியும் நமக்கு, நம்பர் ஆஃப் இண்டிசஸ், அதுதான் வந்து ரேங்க்னு சொல்கிறோம். ரேங்க் ஆர் இன் n டைமென்ஷனல் ஸ்பேஸ், n டைமென்ஷனல் ஸ்பேஸ், n டைமென்ஷனல் ஸ்பேஸில் ரேங்க் ஆர் உள்ள டென்சார். அதுக்கு எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, a tensor if rank R or a tensor of rank R, a asymmetric tensor of rank R in n dimensional space has எவ்வளோ காம்பனன்ட்ஸ் மேக்ஸிமம் has at most எவ்வளோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்முலா NCR ஃபார்முலா தான், வேறு இல்லை. NCR n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதுதான் ஃபார்முலா. மேக்ஸிமம் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு, அட்மோஸ்ட் NCR காம்பனன்ட்ஸ் இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அது வந்து என்னது, ரேங்க் 2ஆக இருந்ததுன்னா, ரேங்க் 2ஆக இருக்குது இன் n டைமென்ஷனல் ஸ்பேஸ்னால் n இன்ட்டு n மைனஸ் 1/2ன்னு ஃபார்முலா பார்த்தோம். ரேங்க் ஆர், ஜென்ரலாக ரேங்க் ஆர்னா n டைமென்ஷனல் ஸ்பேஸில் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குங்கிறது இதுதான் ஃபார்முலா. n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். சரி, இன்னொரு பாயிண்ட், இஃப் n ஈக்குவல் டு ஆர் என்ன ஆகும் பாருங்கள். இஃப் n ஈக்குவல் டு ஆர், இதில் n ஈக்குவல் டு ஆர்னு சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும், இது வந்து 0 ஆகிடும். 0 ஃபேக்டோரியல் 1 இல்லையா, இங்கேயும் என்னன்னு வரும் இல்லை. அப்போ நமக்கு வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ வந்து எஃப் n ஈக்குவல் டு ஆர் NCN ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ if a tensor of rank n in n dimensional space has how many components? Only one components. இது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பாயிண்ட். ஓகேயா, ஸோ if n equal to r னா number of independent components வந்து only one, அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, if the rank is higher than n, next point, if r is greater than n, if r is greater than n, number of dimensions விட number of dimensions விட rank வந்து greater இருந்தது அப்படின்னா, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, the asymmetric tensor will become 0. asymmetric tensor அதோட வேல்யூ வந்து 0 ஆயிடும் எப்போ, if r is greater than n இருந்ததுன்னா. இவ்வளோதான் அசிமெட்ரிக் டென்சாரோட பாயிண்ட்ஸ். இதுதான் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சிமெட்ரிக் அண்டு அசிமெட்ரிக் டென்சார். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம டென்சாரில் இன்னும் ஒரு கிளாஸ்க்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக டென்சாரில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஓகேங்களா, நன்றி.